கலைஞர் விசஸ் எம்ஜிஆர் அவர்கள். இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்களா தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அரசியலுக்குள்ள வரும்பொழுது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன விரிசல் ஏற்படுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிதான் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நேர்மையா எல்லா இடங்கள்லயும் தான் செய்யறது தப்பா இருந்தாலுமே, ஆமா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாரி ஒத்துக்கக்கூடிய ஒரு எண்ணம் எவ்வளவு பேருக்கு வரும்னு தெரியல. இந்த ஒரு கட்டத்துல அவர் வந்து இருந்திருக்காரு. ஏன் வந்து நான் கலைஞர் அவர்களுடைய பெயர் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சட்டசபையில வந்துட்டு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ராமாபுரம் இடத்துல நெறைய மக்கள் கூட்டமா இருக்கும் பொழுது, ஒரே ஒருத்தர் மட்டும் வராரு. கிட்ட வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட, "உங்களுடைய உதவியாளர் வந்து என்கிட்ட காலேஜுக்கு சீட்டு வாங்கி குடுக்குறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டாரு. இன்னி வரைக்கும் சீட்டே வாங்கி குடுக்கல." அப்படின்ற மாரி ஒரு கம்ப்ளைண்டும் வைக்கிறாரு. உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு செம கோவம் வந்துருது. அந்த அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு பயங்கரமா திட்டி வேலைய விட்டு அனுப்பிடுறாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு, அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில கலைஞர் அவர்கள் இந்த ஒரு கொஸ்டின வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட கேட்கிறாரு.